இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான மதங்களும் வழிபாடுகளும் உள்ளது. ஏன் நான் அதையெல்லாம் விமர்சனம் செய்வதில்லை? இஸ்லாத்தை மட்டும் தீவிரமாக எதிர்ப்பது ஏன்? நான் இஸ்லாத்தின் மீது வெறுப்பை பரப்புகிறேனா? எனக்கு கிறித்துவ மிஷனரி உதவுகிறதா? அல்லது நான் ஹிந்துத்துவ சங்கியா? இவ்வாறு பல கேள்விகளும் விமர்சனங்களும் என்னை சுற்றி உள்ளது. இவைகளுக்கெல்லாம் பதில் தரும் பொறுப்பில் உள்ளேன். இதற்கெல்லாம் பதில் தரும் வீடியோவாக இன்று பேசப் போகிறோம். இஸ்லாமும் மற்ற மதங்களைப் போல தானா அல்லது இல்லையா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்பொழுதுதான் நான் செய்யும் இந்த வேலை மிக உன்னதமான வேலை என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் எக்ஸ் முஸ்லிம் தமிழன். இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்கக்கூடிய சேனல்களில் தமிழ்நாட்டில் இதுவே முதல் சேனல். இது போன்ற இஸ்லாத்தை பற்றி வெளிவராத பல உண்மைகளை அறிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. 10 வருடத்திற்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் யாரும் இஸ்லாத்தை பற்றி விமர்சனம் வைத்ததில்லை. அதனை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு இஸ்லாம் தான் சிறந்த மதம் என்று மத பிரச்சாரம் தலை தூக்கியது. TNTJ போன்ற அல்லக்கை கூட்டமெல்லாம் ஒன்று சேர்ந்து தாவா என்ற பெயரில் மூளைச்சலவை நடந்தது. பொதுவாக இஸ்லாத்தில் இருக்கும் முஸ்லிம்களுக்கு அறியாமைதான். அவர்கள் இஸ்லாத்தின் உண்மை முகத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் போன காரணம். எப்பொழுது அதை தெரிந்து கொண்டோமோ மக்களை காப்பாற்றும் பொறுப்பு எங்களுக்கு உண்டு. ஹிட்லரை விட மிக கொடூரமான முகம்மதின் வரலாறை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எங்கள் பணி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே தவிர இஸ்லாத்தின் மீது வீண் அவதூறுகளையோ வெறுப்புகளையோ விதைப்பது அல்ல. மாறாக இஸ்லாத்தில் மூளை சலவை செய்யப்பட்ட முஸ்லிம்களும் தெளிவு அடைய வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம். என்னால் மக்களுக்கு நல்லது நடந்தால் மகிழ்ச்சி. என்னுடைய பேச்சால் ஒருவர் மனம் திரும்பி சிந்தித்தால் போதும். எனக்கு அது மிகப்பெரிய வெற்றி. இன்று இஸ்லாத்தை பற்றி விமர்சனம் வைத்தாலே ஹிந்துத்துவ சங்கி என்றும் கிறித்துவ மிஷனரி என்றும் மக்களை திசை திருப்பும் வேலைகள் நடக்கிறது. நீ எல்லா மதத்தையும் விமர்சனம் செய்தால்தான் நீ உண்மையான எக்ஸ் முஸ்லிம் என்று நம்புவோம் என்று சில முட்டாள்கள் கூறினார்கள். எல்லா மதங்களையும் விமர்சனம் செய்யும் நோக்கம் எனக்கு இருந்தால் திராவிட இயக்கத்தில் சேர்ந்து விடலாமே. நார்த்திகன் என்று சொல்லிக்கொண்டு 10ஓடு 11ஆக இருந்திருப்பேன். நார்திகன் என்பதை விட எக்ஸ் முஸ்லிம் என்று சொல்லிக்கொள்ளத்தான் முற்றிலும் விரும்புகிறேன். காரணம், முஸ்லிம் அறிஞர்கள் எக்ஸ் முஸ்லிம் என்று இஸ்லாத்தில் அறவே இல்லை. இஸ்லாத்தை விட்டு யாரும் அவ்வாறு வெளியேறுவதில்லை என்று பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். நாங்கள் காசு வாங்கி கொண்டு பேசுவதாகவும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பதாக கூறுகிறார்கள். இஸ்லாத்தை அழிக்க எங்களால் முடியாது. இஸ்லாத்தை அழிக்க முஸ்லிம்களே காரணமாக அமைவார்கள். ஆக எக்ஸ் முஸ்லிம் என்ற சொல்தான் இன்று பாசிச இஸ்லாத்திற்கு பெரிய ஆயுதமாக இன்று இருக்கிறது. ஓநாய் ஆடு வேடம் போட்டுக்கொண்டு ஆட்டு மந்தையில் இருப்பது போல எல்லா மதங்களுக்கு இடையில் இஸ்லாமும் ஒளிந்து கொண்டிருப்பதால் எல்லா மதங்களைப் போலதான் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் மற்ற மதங்களைப் போல ஒன்றா? இஸ்லாமியர்களிடம் நீங்கள் கேட்டால் இஸ்லாம் அது ஒரு மார்க்கம், மதம் அல்ல என்பார்கள். மற்ற மதங்களைப் போல விருப்பம் இருந்தால் மட்டும் வழிபட்டு வருவதல்ல. காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கப் போகும் வரை உங்களோடு விக்கிரமன் கழுத்தில் இருக்கும் வேதாளம் போல உங்களை பின்தொடரும். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ இஸ்லாத்தில் இருக்கும் அத்துணை விடயத்தையும் செய்தே ஆக வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதன்படி ஒரு முஸ்லிம் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவன் முழுமையான முஸ்லிமாக கருதப்படுகிறான். ஆக இவ்வாறு இஸ்லாம் என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் வாழ்க்கையோடு கலந்துதான் இருக்கும். நாளடைவில் இயற்கையிலேயே மதவெறியும் அவர்களுக்குள் வந்துவிடும். உலகத்தில் ஏகப்பட்ட மதங்கள் உள்ளது. அத்துணை மதங்களும் அன்பால் ஈர்க்கப்பட்டு கருணையால் பரவியது. ஆனால் இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் பல அப்பாவி மக்களின் இரத்தத்தால் பரவியது. இஸ்லாத்தை பொறுத்தவரை இரக்கம், கருணை, பரிவு, அன்பு எல்லாம் நீ முஸ்லிமாக இருந்தால் மட்டும்தான். இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் என்றுமே எதிரிகள்தான், நரகம் செல்லும் காபீர்கள்தான். அண்மையில் ஆஸ்திரேலியாவில் உள்ள தேவாலயத்தில் பிஷப் மார்மரி என்ற பாதிரியாரை 15 வயதே ஆன ஒரு முஸ்லீம் சிறுவன் அல்லாஹூ அக்பர் என்று கூறிக்கொண்டு அவரை கொலை வெறியோடு தாக்கினான். காரணம், அவர் முஹம்மதை விமர்சனம் செய்துவிட்டார் என்பதற்காக. அல்லாஹுவை நீங்கள் எவ்வளவு விமர்சனம் வைத்தாலும் சரி, அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் முஹம்மதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூறிவிட்டால் அடுத்த கணம் கொலைதான். அந்த அளவிற்கு முஹம்மதை தீவிரமாக பின்பற்றும் முஸ்லிம்கள் முஹம்மதை போல கொடூர குணம் கொண்ட மனிதர்களாக மாறிப்போகிறார்கள். முஹம்மதுக்கு விமர்சனம் செய்வதே அறவே பிடிக்காது. தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே என்பது போல முஹம்மதை விமர்சனம் செய்த காரணத்தால் பல நபர்களை முஸ்லிம்கள் கொலை செய்துள்ளார்கள். இன்றும் நடக்கிறது. ஆக இவர்கள் முஹம்மதிற்காக தன் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். இன்று ISIS, தாலிபன் என்ற பல தீவிரவாத இயக்கங்கள் யாரை முன்னிறுத்தி யாரை முன் மாதிரியாக கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள்? முஹம்மதையும் அவரின் கொடூர வழியை பின்பற்றித்தான் என்பதை மறுக்க முடியுமா? முஹம்மது மனித குலத்திற்கு ஒரு சாபம். இன்று பல அப்பாவி முஸ்லிம்களும் சேர்ந்து பாதிக்கப்பட்டு நிற்பது மதவெறியின் காரணமாகத்தான். எங்கு இவர்களுக்கு நம் நாட்டில் இடம் கொடுத்தால் ஆபத்தாகி விடுமோ என்று பயந்து பல நாடுகள் முஸ்லிம் அகதிகளை ஏற்க மறுக்கிறார்கள். காரணம் இவ்வாறான செயல்கள்தான். UK, லண்டன் இன்று இஸ்லாமயமாக்கப்பட்டு வருகிறது. பல தீவிரவாத செயல்களும் நடக்கிறது. இஸ்லாத்தில் மற்ற மதங்களைப் போல சீர்திருத்தங்கள் செய்து இன்றைய காலத்திற்கு மாற்றிவிடலாமா என்றாலும் அதற்கும் வழியே இல்லை.
காரணம், இஸ்லாத்தில் மாற்றம் என்பதே சாத்தியமில்லாத ஒன்று. முகம்மது வழி வகுத்த ஷரியா சட்டம் மாற்றத்தை முற்றிலும் மறுக்கிறது. முஸ்லிம்களும் மாற்றம் என்பதே இருக்கக்கூடாது என்றுதான் விரும்புகிறார்கள். இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய பாசிச அரசியல். அதில் மாற்றம் கொண்டு வந்தால் முஸ்லிம்களால் மற்ற மக்களிடம் ஆதிக்கம் செலுத்தவோ தனித்துவமாக தன்னை காண்பித்துக் கொள்ளவோ முடியாது. முஸ்லிம் என்று தன்னை சொல்லிக் கொள்வதே பெரிய ஆணவமாகவும் பெருமையாகவும் தான் நினைக்கிறார்கள். அந்த அளவிற்கு மதவெறி மண்டையில் ஏறி போய் உள்ளது. முஸ்லிம்களை பொறுத்தவரை ஜிஹாத் என்பதுதான் மிக உன்னதமான செயல். மற்றவர்களை ஆள வேண்டும் அல்லது சண்டையிட்டு இறக்க வேண்டும். இதுதான் முகம்மதை பின்பற்றும் ஒரு தீவிர முஸ்லிமின் ஆசை. இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை முக்கியமானது அல்ல, இறந்த பிறகுதான் எங்களுக்கு வாழ்க்கை சொர்க்கத்தில் உள்ளது என்ற முட்டாள்தனமான சிந்தனையில் மூழ்கி அதை மிக முக்கியமான நோக்கமாக கொண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கையை சீரழிப்பது மட்டுமல்லாமல் வன்முறையை விரும்பாத பல அப்பாவி முஸ்லிம்களின் வாழ்க்கையும் சேர்ந்து நாசமாய் போகிறது. இப்படி ஒரு சிந்தனை எந்த மதத்திலாவது உண்டா அல்லது இருக்க முடியுமா? மதத்தை விட்டு வெளியேறினால் கொலை, விமர்சனம் செய்தால் கொலை, பெண்களை காம பொருளாக பார்ப்பது, அடக்குமுறை, பாலியல் அடிமைகள் வைத்துக்கொள்ள அனுமதி, பல மனைவிகள் திருமணம் செய்ய அனுமதி, முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது வெறுப்பு, மாற்று மத மக்களை காபீர்கள் என்று அழைப்பதும், நரகம் செல்பவர்கள் என்பதும், மற்றவர்களை மூளை சலவை செய்து இஸ்லாத்திற்கு மாற்றி இஸ்லாமியர்களின் எண்ணிக்கையை அதிகமாக்க சொல்வதும், இதுபோன்ற பிற்போக்குத்தனங்கள் எந்த மதத்தில் உள்ளது? அப்படியே இருந்தாலும் எந்த மக்கள் இதை இன்றும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள்? எல்லா மதங்களும் விமர்சனம் செய்யப்பட வேண்டியவைதான். நான் அதை முற்றிலும் ஏற்கிறேன். ஆனால் மற்ற மதங்களை பற்றிய விழிப்புணர்வும் புரிதலும் இருப்பது போல இஸ்லாத்தை பற்றிய புரிதலும் விழிப்புணர்வும் தமிழ்நாட்டில் உண்டா? விமர்சனம் பார்வையில் இஸ்லாம் தான் முதலில் இருக்க வேண்டும் என்கிறேன். பாசிச சிந்தனையையும் வெறுப்பை விதைக்கும் இஸ்லாம் தான் மனிதகுல முதல் எதிரி. என்னுடைய சண்டை பாசிச இஸ்லாத்தை நோக்கியே தவிர அதில் மூளை செலவை செய்யப்பட்டு அகப்பட்டிருக்கு முஸ்லிம்கள் மீது அல்ல. எங்க எல்லா மதங்களும் வன்முறையை ஆதரிக்கிறது, நீங்க ஏன் இஸ்லாத்தை மட்டும் சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆம், உண்மை. ஆனால் இஸ்லாமியர்கள் தான் அந்த வன்முறையை இன்றும் தீவிரமாக பின்பற்றி கொண்டு உள்ளார்கள். காரணம், அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவதே மகத்தான செயல் என்று நான் சொல்லவில்லை, இஸ்லாம் தான் சொல்கிறது. இன்று இந்தியாவில் ஹிந்துத்துவ மதவெறி வளர்ந்து வலதுசாரிகள் ஆதிக்கமானதற்கு முதல் காரணம் இஸ்லாமும் இஸ்லாமியர்களும் தான். மற்ற மதங்களை விமர்சனம் செய்யும் அளவிற்கு தமிழ்நாட்டில் எந்த யூடியூப் சேனல் வெளிப்படையாக பேசியுள்ளது? அப்படியே பேசினாலும் அவர்களை மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு மன உளைச்சலில் தள்ளிவிடுவார்கள் பச்சை சங்கிகள். நான் இஸ்லாத்தால் தான் பாதிக்கப்பட்டுள்ளேன், மற்ற மதங்களால் அல்ல. சிறு வயதிலிருந்து என்னை இஸ்லாமியனாகத்தான் வளர்த்துள்ளார்கள். இன்னும் பல அப்பாவிகள் பாதிக்கப்படக்கூடாது. மற்ற மதங்களை விமர்சனம் செய்வதை விட இஸ்லாத்தின் உண்மை முகத்தை மக்களுக்கு அறிய செய்வதே என் முதல் நோக்கம். முஸ்லிம்களால் எந்த மதத்தவருடனும் ஒற்றுமையாக வாழவே முடியாது. காரணம், இஸ்லாம் பிறந்ததே மற்ற மதத்தின் மீது உள்ள வெறுப்பில்தான். 1500 வருடங்களுக்கு முன்னால் வகுக்கப்பட்ட பிற்போக்குத்தனமான விடயங்களை இன்றும் பின்பற்றி கொண்டிருக்கும் ஒரே மதம் இஸ்லாம் மட்டும்தான். காலத்திற்கு ஏற்றாற் போல இஸ்லாம் மாறும் வரை எக்ஸ் முஸ்லிம்கள் வருவார்கள், விமர்சனம் செய்வார்கள், முஹம்மதின் உண்மையான முகத்தை உலகிற்கு சொல்வார்கள். இப்பொழுது சொல்லுங்கள் தோழர்களே, இஸ்லாமும் மற்ற மதங்களைப் போலத்தானா? இஸ்லாத்தை விட்டு வெளியேறி சுதந்திரமாக சித்திக்கத் தொடங்கிவிட்டேன். நிம்மதியாக மூச்சு விடத் தொடங்கிவிட்டேன். யார் மீதும் வன்மம் இல்லாமல், ஏற்ற தாழ்வு இல்லாமல், குறுகிய மனப்பான்மை இல்லாமல், மதவெறி இல்லாமல், இவை அனைத்தையும் முற்றிலும் புறம் தள்ளிய மனிதநேயவாதி நான். மதத்தை விட்டு அப்பாற்பட்டவன்தான் இந்த எக்ஸ் முஸ்லிம் தமிழன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.